காய்கலோ மக்களே, நான் சொல்லியிருக்கையில பண்டு தொட்டே எனக்கு அது இதுன்னு மாறி மாறி நோய் வரையணும். அதில் ஒரு நோய் எனக்கு வந்து நான் 5ஆம் கிளாஸ் படிச்சப்ப வந்து கேட்டியல, அது என்னன்னா காதில் கட்டி வந்து எங்களுக்கு தெரியாது. பிறகு நல்ல காது வலியே இருந்து பிறகு செக் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு காதில் கட்டி இருக்குன்னு. அது நரக வேதனை மக்களே. காதில் கட்டி இருக்கனால பிளட்டா வந்துட்டு இருக்கும் தெரியுமா? அதுல இருந்து ஏதோ சீல் வடைஞ்ச மாதிரி பிளட்டா வந்துட்டு இருக்கும். நான் வந்து பள்ளிக்கூடத்துல കടച്ചിപ്പ് വെച്ച് തുടച്ചേ ഇരുപ്പായി. പിന്നെ പ്രായത്തിലെ പെരിയ കൊടുമ അനുഭവിച്ചും കേട്ടില്ല മക്കളെ. പിന്നെ ചെക്കപ്പ് അപ്പപ്പോ പോവച്ചില്ലോ ഞാൻ. അത് കൊടുമയിലും കൊടുമ കേട്ടില്ല. பெரிய ஒரு கத்திரிக்கோல் சிஸ்ஸர் உண்டல்ல, அதே மாதிரி நீளமா கம்பி இருக்கும், அதை வச்சு காதுக்குள்ள கொட்டஞ்செடுப்புனேன். செக் பண்ணியேன்னுள்ள பேரில் உயிர் போவோம். ஓன்னு கத்துவேன். செக் பண்ண போற நாளில் இதே மாதிரி குத்தி கடைஞ்சி உயிரே போவோம். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண எல்லாம் சொல்லிச்சுனேன். அப்பவே பிறவை என்னாச்சுன்னு தெரியுமா? குடும்பத்தில் நல்ல கஷ்டம் ஆகி போச்சு. இந்த சின்ன பிராயத்திலே ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கரைஞ்சிருந்தோம் அழுது. பின்ன ஏதோ கடவுள புண்ணியத்தில் அந்த கட்டி வந்து கரிஞ்சு போச்சு கேட்டீங்களா? அது எப்படின்னா அந்த சொட்டு மருந்துண்டுல ட்ராப்ஸ் அது தருவாங்க, டெய்லி விட்டு கொடுக்கணும். ஏதோ கடவுள புண்ணியத்தில் கட்டி வந்து கரிஞ்சு போச்சு. அதையும் அவங்க தான் குத்தி இலக்கி காட்டி தந்தாங்க உருண்டு இருந்து. அப்படி அந்த ஆப்ரேஷன்ல என்ன தப்பிச்ச மக்களே. அதுல இருந்து அப்போ நான் ஹெட்செட்டு ஹெட்ஃபோனோ ஒன்றும் யூஸ் பண்ணியதில்லை. காதில் லைட்டாக எப்போது யூஸ் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் வச்சிருக்க மாட்டேன், உடனே எடுப்பேன். ஏன்னா அதுக்கு பிறகு அப்பப்போ காது வலி மாதிரி எல்லாம் வரப்போ எனக்கு பயம் கொடுக்கும். பழைய மாதிரி பிறகு பிரச்சனைனா அதனால கூடுதல் ஹெட்செட்டு யூஸ் பண்ணியதில்லை. எப்போ அது கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணியது. இரவு பல வரியத்து பிறகு திரும்பவும் காது வலி வந்து கேட்டலாம். நானும் பயந்து தொலைச்சேன். பல வருஷம் என்ன சொல்லியது. அது 5ஆம் கிளாஸ்ல வந்துச்சு. இது வந்து காலேஜ் படிக்கும் போது பிறகு பெரிய ஒரு சென்னை ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்க்கும்போ அது என்ன சொன்னாங்க, அழுக்கு உண்டல அது வந்து உருண்டு இருந்திருக்கு, பெரிய அழுக்கா வந்து. அப்பப்போ பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணியது. அதனால எப்படி அழுக்கு யார் இருந்துன்னு தெரியல, நல்லா கொஞ்சம் உருண்டை வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்து. வருஷ கணக்கானதுனால அது வேற பெரிய ஹாஸ்பிட்டல் பாத்தீங்களா சென்னையில உள்ள காலப்போக்குள்ள ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் மிஷின் எல்லாம் மாத்துவாங்க, புதிய மிஷின் கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க. அது இது பெரிய ஹாஸ்பிட்டல். அதுல வந்து செக் பண்ணும்போது காதுக்குள்ள கொடையோக்கு போச்சுங்க. அப்ப நான் நினைச்சு பண்டு போல இதோ பயங்கர உயிர் போமோ பார்த்தப்பறம் அப்படி இல்லை கேட்டீங்களா? மிஷின் என்ன காதை வந்து மரவிச்சு ஒரு டிஃப்ரெண்டான மிஷினை வச்சு உள்ள செக் பண்ணி பார்த்தேன். அதுல தான் அழுக்கு இருந்தது தெரிஞ்சு. வலிச்சவோ ஒண்ணுமே இல்லை, ஆனால் காதை வந்து மரவிச்சுனே இல்லை, அதனாலேயே காணும். அப்படி ரச்சப்பட்டேன். அது ஒரு காலம் கேட்டீங்களா மக்களே. அப்படி சின்ன பிராயத்திலேயே நல்ல அவஸ்தப்பட்டேன். ஆனா என்ன சொல்லியது, பண்டு தொட்டே அது இதுன்னு மாறி வரும். வயசு 32 ஆகும்போது இனிமே ஒரு மாற்றம் இல்லை கேட்டீங்களா? அப்படி ஒரு அதிசய பிறவிதான். ஏன்னா நம்ம பார்த்துருப்போமே, வயசானவங்க கூட கல் மாதிரி கம்பு மாதிரி தெரிவாங்க. குடியெல்லாம் கெட்ட பழக்கங்க எல்லாம் இருக்கு. ஆனாலும் நோய் நொடி ஒன்றும் வராது, சாவும் வரும். இளம் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நோய் நொடி ஒன்றும் இருக்காது பெருசா. சின்ன காய்ச்சல் பீச்சல் இப்படி தானே இருக்கும். மற்றபடி மேரேஜ் ஆன பிறகு சிலவங்களுக்கு குழந்தை கிட்டாம அதனால நீர் கட்டினா தைராய்டுனா அப்படி இப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். அதை அடுத்து தீரும். அப்படி நான் தான் அதிசய பிறவியா இருக்கேன் கேட்டலாம். என்ன செய்து எல்லாம் என்ன தலையெழுத்து போல. சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவோம், இன்னும் அந்த குட்டிக்கு நோய் நொடியில மாற்றம் வரல, டெய்லி சீக்கு பிடிச்ச கிடக்கேன். எல்லாரும் பிறகு சொல்லுவேன், கல்யாணத்தை பிறகு இந்த குட்டியை மாற்றம் வரையணும். ஆனால் கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளும் ஆகும் போது அதனால ஒரு மாற்றம் வரல. இனி என்ன ஆயுசு முடியாது வரை இப்படிதானோ அப்படின்னு தோணும். ஏன்னா அப்படிதான் நிலைமை பெயின்றிருக்கு. ஆனால் வரதான் இருக்கிறத விட மோசமான வியாதிகளாக வந்துட்டே இருக்கு. ஆனால் என்ன செய்யுது, சாவுக்குள்ள தைரியமே இல்லை, மனசையும் இருக்காது. அதனால வாழ்ந்தா அது வரை எல்லாம் அனுபவிச்சு தானே அவனை வாரதெல்லாம். இதுக்கு முன்னா கல்யாணம் குழந்தை குட்டி வேணும் இல்லை, இப்போ அப்படி இல்லை. நமக்குன்னு குடும்பம் உண்டு, நமக்குன்னு பிள்ளைங்க உண்டு. ஸோ ஜீவிச்சு தானே ஆகணும். என்ன வந்தாலும் இருக்கவரை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படியே வாடுதல் மக்களை நமக்கு வாழ்க்கை. ஆனால் வெளியில பார்த்தா தெரியாது. என்ன ஏதோ டூருக்கு போகிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத வாரது அப்படி. எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனேன்னா போய் தானே ஆகணும். அதுக்குன்னு ஒருங்காம பார்க்காம போக முடியுமா? ஸோ வெளியே பார்க்க அப்படியே ஹெல்த்தி மாதிரி தான் இருக்கும்.